உங்களுக்கு தான். எனக்கு எதுக்குமா 2 புடவை? அதே இது வெளியில கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், இது வீட்ல கட்டிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், அதான். ஓ அப்படியா? ஆ, இது நிர்மலா கத்தை, அப்புறம் இது இவருக்கும் செல்வத்துக்கும். நல்லா இருக்கா? ஆ ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நான் என்னத்த சொல்றது. சரி சரி, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைமா. ஆமா, இது யாருக்கு? பாட்டி கத்தை. பாட்டியா? பக்கத்து வீட்டு பாட்டி. 4 காசை பார்த்த உடனே ஆட ஆரம்பிச்சிருவீங்களே. நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் எடுத்தது சரி, எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணுமா? நாம வாடகை கொடுத்து தானே அந்த வீட்டுல இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு அந்த கிழவிக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும்? பெரிய கர்ணபிரபு பரம்பரை. என்னம்மா இப்படி சொல்றீங்க? பாவம் கிழவிக்கு தான் நம்மளை விட்டா யார் இருக்கா? கொடுத்தனக்காரங்க கிட்ட பழகிற மாதிரி நம்ம கிட்ட பழகுது. ஒரு சேலை எடுத்து கொடுத்தா நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம்? விடுங்கம்மா. அது சரி, நீதான் தலை தீபாவளி மயக்கத்துல இருக்கியே, என்னவோ பண்ணு போ. ராசா, என்னது? பாட்டி உங்களுக்காக புடவை. என்னது எனக்கா? அது என் தங்க கட்டி என்னையும் உதிச்சு எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கு. நம்ம மாணிக்கமும் அப்படி இப்படி பேசினாலும் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பான். அம்மா, சிதம்பரம் மாமா எல்லாரையும் தீபாவளி கூப்பிட்டுருக்காரு, நீங்களும் கிளம்புங்கம்மா. ஏண்டா, அவர்தான் ஏதோ பேச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நீயும் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கியே. சம்பந்தி வீட்டுக்கு நீயும் வானா எப்படிப்பா? நான் நிர்மலா செல்வம் எல்லாரும் வந்தா நல்லாவா இருக்கும்? அம்மா, இதுல முறை சம்பிரதாயம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் தான் கூப்பிட்டுருக்காரு. கிளம்புங்கம்மா. எனக்கு என்னவோ சரின்னு படலப்பா. அம்மா, அந்த ஊர்லயும் தீபாவளி எப்படி இருக்கும்னு பாத்துருவோமே. அங்க மட்டும் என்ன, எண்ணெய் குளியல், பலகாரம், பட்டாசு, புது துணி, அப்படிதானப்பா தீபாவளி இருக்க போகுது. அங்க மட்டும் என்ன தனியாவா ஆடுது? நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, நீங்க இங்கே இருங்க, நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். ஏம்மா, சின்ன வயசுல இருந்து ஒரு தீபாவளியாவது நீங்க இல்லாம நான் கொண்டாடி இருக்கேனா? இல்ல இந்த தடவை நான் இல்லாம நீங்க மட்டும் தீபாவளி கொண்டாட முடியுமா? ஏம்மா, தீபாவளி அன்னைக்கு நீங்க இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? மாணிக்கம் சொல்றதான் கரெக்ட். எம்மாடி அடம் பிடிக்காத, வா போயிட்டு வருவோம். சரி மாணிக்கம், நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நாம எல்லாரும் சேர்ந்தே போலாம். சரி சரி, துணியெல்லாம் எடுத்து வச்சிருங்க. ஏண்டா மாணிக்கம், நாம எல்லாரும் போயிட்டா உன் கடை வியாபாரத்துல யாருப்பா கவனிச்சுக்கிறது? அதுக்கு தானே செல்வம் இருக்கா, நம்ம எல்லாம் முன்னாடியே கிளம்பி போயிடுவோம். செல்வம் மார்க்கெட்ல வேலை எல்லாம் பார்த்து நைட்டு கிளம்புனா போதும், காலைல வந்து சேர்ந்துருவான். சரி சரி, எனக்கு கடலை கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதோ போர் அடிக்குதுன்னு ஒழுங்குபடுத்திட்டு இருக்கேன். ஏய், இது காய்கறி கடை, எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். இதோட அழகே அங்கங்க கசகசன்னு இருக்கணும். நான் ஏதோ சிம்பிளா செய்யலாம்னு நினைச்சேன், நீங்க அதை விட சிம்பிளா முடியாதுன்றீங்க. சரி, அதை விட முக்கியமான விஷயம், தீபாவளிக்கு நம்ம எல்லாரும் சரோவருக்கு போறோம். எல்லாரும்னா? அம்மா முத கொண்டு. அம்மா இப்படி ஒத்துக்கிட்டாங்க? அவ்வளவு ஈஸியா ஒத்துப்பாங்களா? நான் கஷ்டப்பட்டு பேசி பேசி அவங்கள சம்மதிக்க வச்சுட்டேன். வீம்பு பிடிச்சி கூட்டு போறது பெரிய விஷயம் இல்லைண்ணே. அங்க வந்து அவங்க வாய் சும்மா இருக்காது, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லி வச்சாங்கன்னா தீபாவளி மூடு கட்டதான் மிச்சமா இருக்கும். டேய், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள ஒத்துக்க வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்காதா? என்ன காரணம்? எல்லாம் உன்னோட விஷயம்தான். புரியல எனக்கு. லீலாவையும் உன்னையும் பத்தின விஷயம். அம்மாவும் சிதம்பரம் மாமாவும் வெவ்வேறு துருவத்துல இருக்காங்க. அவங்க மனசை மாத்தினாதான் நீங்க 2 பேரும் சேர முடியும். அதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம் தான் அம்மா அவங்க கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். வேண்டான்னு அவங்கள கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்பதான் லேசா ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல தண்ணி தானே நீங்க கூட்டு போறீங்க. அந்த இடத்துல அம்மா வாய் பேசாம இருக்கணும். அம்மா தான் பிரச்சனை, வெறும் சிதம்பரம் மாமா பிரச்சனை இல்லை. டேய், இங்க நமக்கு அம்மா மனசு இப்படி, சிதம்பரம் மாமா மனசு இப்படி, இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லடா. நமக்கு என்ன தேவை? காரியம் நடக்கணும். சரி, அது என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சரி. அப்புறம் நாங்கெல்லாம் தீபாவளிக்கு முந்தைய நாளே கிளம்பிடுறோம். நீ கடலை வேலை எல்லாம் முடிச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு காலைல வந்து சேர்ந்துரு. உன் விஷயத்தை அங்கே வச்சு முடிச்சிடுறேன், கவலைப்படாத. என்ன லீலா, தீபாவளிக்கு எடுத்த ஜவுளி எல்லாம் நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்குதா? எல்லாம் பிடிச்சிருக்குப்பா. சாமி ரூம்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். சரி.
என்ன லீலா, மாமனுக்கு தீபாவளிக்கு என்ன விருந்து பண்ணி போறது ஐடியா? உங்களுக்கா? ரசம் சோறும் அப்பளமும் தான். என்ன லீலா, நான் தீபாவளி விருந்த பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா பத்தியச்சோறு ஐட்டமா சொல்லிட்டு இருக்க? மாமா, லீலா சொல்றது கரெக்ட் தான். எப்போது விருந்து சாப்பிடுற மாப்பிளைக்கு தான் ஆடும் கோழியும். தினமும் இங்க சாப்பிடுறவங்களுக்கு எதுக்கு தனியா தீபாவளி விருந்து? இந்த பாரு, நான் தினம் இங்க சாப்பிடுறது நான் எங்க அக்காவை கொடுத்த வீடுங்கிற உரிமை இல்ல. ஆனா தீபாவளி விருந்து கேட்கறது இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற உரிமை இல்ல. எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போற டிக்கெட்டுக்கு கிண்டல் பண்றதுக்காக ஏன் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அப்பவே சொல்லல இந்த சீண்டலுக்குலாம் அசர மாட்டாரு மாமா, ஒரு மழு மட்டேன்னு. பவானி, என்னது இது அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கிற? மாமா, சின்ன புள்ள ஏதோ விளையாட்டுக்கு பேசுது, அதை பேசிட்டு இருக்கீங்க. விளையாட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குதுப்பா, விபரீதம் ஆயிடக்கூடாதுல்ல. அது சரி, உங்களுக்கு எல்லாம் முக்கியமா நான் ஒரு சமாச்சாரம் சொல்லணும். தலை தீபாவளிக்கு சம்பந்தி அம்மா உட்பட சரோ வீட்டுல இருந்து எல்லாரும் நம்ம விருந்தாளியா நாளைக்கு காலையில வந்து இறங்குறாங்க. அவங்கள நல்லபடியா நடத்தி சந்தோஷமா ஊருக்கு அனுப்பி வைக்கணும், புரியுதா? அந்த அம்மாவால நமக்கு எவ்வளவு மனச்சங்கடங்கள்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு நல்ல பிள்ளைங்களா அவங்கள நல்லா உபசரிச்சு அனுப்பணும். யாரும் மறந்தும் கூட எக்கு தப்பா வார்த்தையை விட்டுறாதீங்க, சரோ வாழ்க்கையை பாதிச்சிடும். ஞாபகம் வச்சுங்க. தனோ, போசு, உங்க 2 பேரையும் நான் குறிப்பா கேட்டுக்கிறேன்ப்பா. நடந்த அவமானத்தெல்லாம் தயவு செஞ்சு மறந்துட்டு வந்தவங்களை நல்லா உபசரிச்சு சந்தோஷமா அனுப்பி வைங்க. நான் இத எனக்காகவும் சரோக்காகவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வந்தவங்களை நாம சந்தோஷமா அனுப்பினாதான் சரோ அவங்க சந்தோஷமா வச்சுப்பாங்க, இல்லையா? மாமா, நீங்க எதுக்கு இம்புடு தூரம் பேச வேண்டியதில்லை. நானும் தினமும் பழசெல்லாம் மறந்துட்டு நல்லபடியா நடந்துக்கிறோம். எனக்கும் தனத்துக்கு மட்டும் சரமில் அக்கறை இல்லையா என்ன? அது போதும்பா. என்ன மாமா புதுசா இருக்கு? என்ன படிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இது காலாவதி ஆகி போனால் பழைய கடன் பத்திரம், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட, இதெல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யதார்த்தமா பொட்டியை திறந்தேன், இந்த பத்திரம் இருந்துச்சு. அந்த காலத்து ஆளு அப்படி என்னதான் எழுதியிருக்காங்களேன்னு பார்த்தேன். ஒரு மண்ணும் புரியல. கிறுக்கு பைய தலையெழுத்து மாதிரி கிறுக்கி கிறுக்கி எழுதி இருக்கு. ஆமா, நீ ஏன் கிளம்பிட்ட? அப்பா வீட்டுக்கு. அங்கேயா? இது என்ன கையில? பால் கொண்டு போறேன், நீங்களும் கிளம்புங்க. நான் வரல. என்ன சொல்றீங்க? ஏன் வரல? எனக்கு இங்க வர்றதுக்கே சங்கடமா இருக்கு. என்னங்க இது புதுசா இருக்கு? எங்க வீட்டுக்கு போறதுல என்ன சங்கடம்? என்னதானு நீ புரியாம பேசிட்டு இருக்க? அங்கே இந்த மெட்ராஸ் கோச்சி எல்லாம் வருது இல்ல, நான் ஏதோ யதார்த்தமா 4 வார்த்தை பேச போய் அந்த ராஜாமா ஒண்ணுக்கு நாளா திருச்சு விட்டு எதுக்கு வம்பு? நான் வரல. நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. இத காரணமா சொல்லி நாம அங்க போகாம இருக்க முடியுங்களா? நான் எந்த காரணமும் சொல்லல. நான் வாயால கேட்டவன். நான் ஏதாவது பேசி 7 ஆகி போச்சுன்னு வச்சுக்க, நமக்கு ஒண்ணும் இல்ல, மாமாவுக்கும் தரவுக்கும் தான் பிரச்சனை. நான் வரல, நீ போயிட்டு வா. ஆமா வாங்க மாமா, அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் அர்த்தத்தோட தான் சொல்றேன் தானோ. ஏங்க, அதுக்காக நம்ம உரிமை சொந்தத்தெல்லாம் விட்டு கொடுத்துட முடியுமா? அங்க வந்து எப்படி பிரச்சனை இல்லாம இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறத விட்டுட்டு போகாம இருந்தா எப்படி நல்லா இருக்குமா? என்ன தொந்தரவு பண்ணாத. இத பாருங்க, இப்ப நாம அங்க போகாம இருந்தா அதுவே கூட ஒரு பிரச்சனை ஆயிடலாம். ஏன் நாங்க என்ன ஆகாதவங்களா? ஏன் அந்த போசும் தனமும் வரல அப்படின்னு அந்த ராஜம்மா சொல்லலாம்ல? ஓ, அதுல அப்படியே ஒரு பிரச்சனை இருக்கா? ஏங்க, நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு நாம போறோம். எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்குவோம். மத்தவங்களுக்காக நாம நம்ம உரிமையை விட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க வாங்க. அட வாங்க மாமா. இறங்க, ஒருத்தர இறங்க. வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க வாங்க. வாங்க, காசு வாங்க. அங்கே பாத்தியா? மெதுவாமா, மெதுவா மெதுவா இறங்க. எவ்வளவு நேரம் காத்து இருக்காரோ? பார்த்து பார்த்து வா சரம், வா. என்கிட்ட கொடுக்குறியா? வா வாங்க சம்பந்திமா. வாமா நிர்மலா, வா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நான் சொன்னது மதிச்சு எல்லாரும் வந்துட்டீங்க. இல்ல இன்னும் செல்வம் வரல. அவன் கடையில வேலை எல்லாம் முடிச்சுட்டு தீபாவளி காலைல வந்து சேர்ந்துடுறான். இங்க வந்துதான் அவனுக்கு இடம் கொள்ளையல. அப்படியா? சம்பந்தியம்மா, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? அப்படி இல்லைங்க, நான் கூப்பிட்டப்போ பார்க்கலான்னு அரை மனசா சொன்னீங்க, அதான். அவன் என்னமோ வரமாட்டேன்னு தான் சொன்னான்.
அப்புறம் எம்மா நீ வாமா, நீ வரலன்னா தீபாவளி ஒண்ணு நல்லா இருக்காது அப்படின்னு நானும் மாணிக்கமும் கையோட புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம். எப்படியோ நீங்களாவது வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா. நிர்மலா பாத்தியா எங்க கிராமம் எப்படி இருக்குது? 2 நாள் இங்க தங்கு, அப்புறம் பட்டணத்தை திரும்பியே பார்க்க மாட்டேன். நிஜமாவா மாமா? ஆமா நிர்மலா, அங்க ஒரு பம்ப் செட் இருக்கு. அங்க நீ குளிச்சேன்னா அதை விட்டு போகவே மாட்டேன். நான் கூட குலதெய்வத்தை கும்பிட வரும்போது அங்கதான் குளிச்சேன். ஏண்டா என்ன, நாம தான் சரவ பொண்ணு பார்க்க வரும்போது நிர்மலா நம்ம கூட வந்தாள்ல, அப்புறம் நம்ம இதெல்லாம் புதுசா விட்டு சொல்லிட்டு இருக்கிற. வாங்க. சிதம்பரம் ஐயா, சொந்தக்காரவங்க எல்லாம் நிறைய வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமா, தலை தீபாவளியில வந்திருக்கிறாங்க. இவங்க சம்பந்தி அம்மா, இவங்க அவங்க பொண்ணு, அதான் மாப்பிள்ளை ஐயா. இந்த அம்மா அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு வேண்டாதவளா நானு? கால வர்றீங்களே, விளையாட்டுக்காக தானே சொன்னேன். தப்பா நினைக்காதீங்க, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பரவாயில்ல. சிதம்பரம் ஐயா, உங்க மருமக குடும்பத்தோட தலை தீபாவளிக்கு வந்திருக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. ஊரு கண்ணு பட்டா ரொம்ப பொல்லாதுங்க ஐயா. முதல்ல திருஷ்டி சுத்தி போடுங்க ஐயா. செய்வோம். நானே வந்து சுத்தி போடுறேன் ஐயா. ஊருக்கெல்லாம் திருஷ்டி சுத்தி போடுறேனே, நம்ம வீட்டுக்கு போடாட்டி எப்படி? தாராளமா செய்யுங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஏமா சாரோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரிம்மா, அப்ப நான் வர்றேன் ஐயா. சரிம்மா, வாங்க. பாராத்தா, கிராமத்துல எல்லாரும் நல்ல மனுஷங்களா தான் இருக்காங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். தனோ கிட்டயும் போஸ் கிட்டயும் நீ பேசக்கூடாது. வா. வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்கம்மா. விஜி, பவானி, சரவ விட்டு எல்லாம் பாட்டி. வந்தாச்சு பாரு. நல்லா நல்லா இருக்கேன் பாட்டி. பாசரு. வாங்க. வாங்கம்மா, வாங்க வா வாங்க. நிர்மலா. வாங்க அத்தை. வாங்க அத்தை. வாங்க. பவானி, சரோக்கா, எப்படி இருக்க? வாங்க பெரியம்மா, வாங்க. எப்படி இருக்க? இப்படி உட்காருங்க. லீலா, மாப்பிள்ளை, வாங்க. வாங்க மாமா. வாங்க. இந்த பையன் இங்க உட்காரு. தான் பிறனும் புள்ள தன்னோட பிறக்கணும் பிறவின்னா. மா நரசம்மா, பாட்டி. என்னது வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு பாட்டி. பவானி, அதே சிரிச்ச மகன்தாப்பா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி. நிர்மலா, வீடு பாத்தியா? பிடிச்சிருக்கா? என்னது, நாங்க தான் பொண்ணு பார்க்க வந்த போதே எல்லாத்தையுமே நல்லா சுத்தி பார்த்தோமே. இந்த புதுசா பாக்குறது அன்னைக்கு சரியா பாத்தீங்களா இல்லையான்னு? எல்லாம் நல்லா பார்த்தோம். என்ன இந்த வீட்டுல ஒரு பெரிய வசதின்னா, கைய காலை நீட்டி ஹாயா படுக்கலாம். எங்க வீட்டுல கொஞ்சம் குண்டக்கா பண்டக்கா தான். என்ன கிழவி, உன் வீட்டை நீயே குறை சொல்லிக்கிற? ஆனா உண்மை சொல்லிட வேண்டியதானே. வாங்க வாங்க. பாமா லீலா, என்ன தூணுக்கு பின்னாலே நிக்கிற? பேச மாட்டியா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். வாங்க வாங்க. ஏய் சரோ, எப்படி பாருக்க? ஏய், உடம்பு எப்படி இருக்கு? தலை சுத்தல் வாந்தி எல்லாம் நின்னுட்டா? டாக்டர் போய் ஒழுங்கா பாக்குறியா? டாக்டர் என்ன சொன்னாரு? கேக்குறல, வெக்கப்படாத, சொல்லுப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு? ஏய் அப்பா, என்னம்மா? நான் டாக்டர் கிட்ட தவறாம போறேன். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சரோ, புது வீடெல்லாம் எப்படி இருக்கு சரோ? என்னாலதான் வர முடியாம போச்சு. நல்லா இருக்கா? லீலா அத பத்தில நிறைய சொல்லிருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? ச்சே, ரொம்ப தொல்லையா போச்சு. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கவே மாட்டேங்குது. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் பவானி.
நல்லா இருந்ததுல்ல? விஜி அக்கா, பவானி உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாய். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அது லீலாக்கு. தனக்கா, நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற? நீயும் வந்து பாரு. பவானி உன்னை தானே பார்க்க சொன்னேன், நீ பாரு.